இந்த வீடியோ பார்க்குறவங்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளேபேக் ஸ்பீடை செலக்ட் பண்ணி 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். narzo 30 ரெட்மி 10 ப்ரைம் இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் ஒரு பெஸ்ட்டான மொபைல், எந்த மொபைல் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஹலோ கைஸ், வெல்கம் டு டீடைல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லான்ச் பற்றி பார்க்கும்போது ரெட்மி 10 ப்ரைம் செப்டம்பர் 3, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. narzo 30 ஜூலை 24, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்டுன்னு வரும்போது ரெட்மி 10 ப்ரைம் ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் டஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 9.56 mm வருது அண்ட் வெயிட் 192 grams வருது. அண்ட் narzo 30 பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து கிளியராக மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் சைட் மவுண்டடில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 9.4 mm வருது அண்ட் வெயிட் 192 grams வருது. பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்டில் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் பில்ட் ரெட்மி 10 ப்ரைமில் தான் நல்லா இருக்குது. ஏன்னா அங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரெட்மி 10 ப்ரைமுக்கு ஒரு ஸ்டார்ட் தானே. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது ரெட்மி 10 ப்ரைம் இங்கே 6.5 inches ஃபுல் ஸ்டீல் பேஸ் டிஸ்பிளே தராங்க. ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான், பட் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 329 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சல் டென்சிட்டி இங்கே கம்மியாக தான் இருக்குது. narzo 30 பொறுத்த வரைக்கும் இவங்களும் 6.5 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. ரெஃப்ரெஷ் ரேட் இங்கேயும் 90 Hz தான் இருக்குது. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது இங்கே 405 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் ஆயிருந்தாலும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது narzo 30 கொஞ்சம் பெட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தர உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மி 10 ப்ரைமில் நமக்கு 50 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2+2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மைக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியாது. 1080p மட்டும் தான் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஃபியூச்சர் அப்டேட்ஸில் ரெட்மி இதை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அண்ட் narzo 30 பொறுத்த வரைக்கும் இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ட்ரிபிள் கேமரா ஓகே தான், பட் இங்கே 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் இன்க்ளூட் பண்ணாமல் 2+2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மைக்ரோ சென்சர் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்மளால் 4K வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ரியர் சைட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமரா முக்கியமான ரெட்மி 10 ப்ரைம் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு 4K வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா narzo 30 சூஸ் பண்ணிக்கோங்க. பட் செல்ஃபி கேமராவில் கிளியர் கட்டாக நமக்கு narzo 30 தான் வின்னராக இருக்குது. narzo 30க்கு ஒரு ஸ்டார் தர. இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்த்துடலாம். ரெட்மி 10 ப்ரைம் இங்கே MediaTek Helio G88 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU அப்படின்னு பார்க்கும்போது Mali G52 இருக்குது. இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 2,38,000 வாங்கியிருக்கு. அண்ட் narzo 30 பொறுக்கும் இங்கே MediaTek Helio G95 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G76 இருக்குது. இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 3,10,000 வாங்கியிருக்கு. டே டு டே எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் தெரிய போகிறதில்ல. பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போதும் narzo 30 கொஞ்சம் பெட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் AnTuTu ஸ்கோரும் அதை தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ப்ராசஸர் உங்களுக்கு பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா narzo 30 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் narzo 30க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது ரெட்மி 10 ப்ரைம் இங்கே 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் 22.5 வாட் சார்ஜர் தராங்க. 22.5 வாட் சார்ஜர் தந்தாலும் சார்ஜிங் ஸ்பீட் 18 வாட் மட்டும் தான். அண்ட் narzo 30 பொறுத்த வரைக்கும் இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் முக்கியம்னா narzo 30 சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேட்டரி பேக்கப் முக்கியம்னா ரெட்மி 10 ப்ரைம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது narzo 30ல் நமக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. ரெட்மி 10 ப்ரைமில் இது ரெண்டும் இருக்குது. அண்ட் IR பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நான் ரெட்மி 10 ப்ரைமுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ரெட்மி 10ஓட 4GB 64GB வேரியன்ட் நமக்கு 12,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. narzo 30ஓட 4GB 64GB வேரியன்ட் நமக்கு 12,500 தான் ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 13,500 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது. narzo 30யும் சரி ரெட்மி Note 10ம் சரி லான்ச் பண்ணதை விட அதிகமாக தான் ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஓகே, அது எதுக்காக வேணால் இருக்கட்டும். பட் ஆஃபர்ஸ் டைம்லன்னு வரும்போது நமக்கு narzo 30யும் ரெட்மி 10 ப்ரைமும் கிட்டத்தட்ட சிமிலரான ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போதைக்கு இப்போ இருக்கிறத விட இந்த ரெண்டு மொபைலுக்கும் காம்படிஷன் ஹெவியாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது
ரெண்டு மொபைலுமே 4 ஸ்டார்ஸ் தான் வாங்கியிருக்கு. இந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைனில் நமக்கு ரெட்மி 10 ப்ரைமில் நல்லாயிருக்கு. டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் கேமராஸ் ரெண்டு மொபைலுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் செல்ஃபி கேமரா narzo 30 தான் நல்லாயிருக்கு. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் narzo 30 தான் வின்னர். அண்ட் பேட்டரி ரெட்மி 10 ப்ரைமில் நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் narzo 30 நல்லாயிருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ரெட்மி 10 ப்ரைமில் நல்லாயிருக்கு. ப்ரைஸிங்கும் ரெட்மி 10 ப்ரைம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் ஜஸ்ட் 10% மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பேலன்ஸ் 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.